ஹாய் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இது எதுக்குன்னா வருமுன் காப்பதே சிறந்ததுங்கிற கான்செப்ட் தான். ஒரு நோய் வருவதற்கு முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா ரொம்ப நல்லது. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், வந்ததுக்கப்புறம் வந்து பார்க்குறது வேறு, இல்லை வர்றதுக்கு முன்னாடியே வந்து செக்கப் பண்ணி வச்சுக்கிறது வேறு. நம்மளுடைய உணவு பழக்க முறையில் மட்டுமே நம்ம அதை மாற்ற முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தனுஷ் லக்னம். இவங்களுக்கு வந்து லக்னாதிபதி வந்து பார்த்திங்கன்னா 12ல் இருக்காங்க, குரு. இப்போ ஒரு சிலருக்கு தெரியும், சார் இதெல்லாம் எங்களுக்கு புரியல, இது எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்கன்னா, ஒரு சில ஜோதிடர் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு புரியும். பட் என்ன கண்டென்ட்டுங்கிறது ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ வந்து இவங்களுக்கு வந்து டிபி மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இரும்புறப்ப ரத்தம் வந்து ஒரு சில ப்ராப்ளங்கள்லாம் இருக்குது. அது வந்து இவங்களுக்கே தெரியல, திடீர்னு இருமும்போது ரத்தமாக வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே எனக்கு இருந்திருக்குங்கிறாங்க, பட் வெளியில் வரல, இப்போ தான் வந்து வெளியில் வருது அப்படிங்கிறாங்க. இது ரெடி ஆயிருமா, இல்லை எனக்கு வந்து எதாவது கண்டம் இருக்கா, இல்லை இது வந்து பெரிய அளவில் எனக்கு இப்படி எதாவது இருக்குமாங்கிறது தான் இவங்களுடைய ஃபஸ்ட்டு கேள்வினா எனக்கு மெடிக்கல் எப்படி இருக்குன்னு தான் கேட்டாங்க. அப்புறம் நம்ம அதெல்லாம் சொல்லும்போது இவங்களோட ஃபைனல் அவுட்புட் இதாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம அதை பார்த்துட்டு என்ன சொன்னோம்னா, ஒரு குறிப்பிட்ட இத்தனை நாளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஒரு எக்ஸாக்டாக சொல்லப்போனால் இவங்களுடைய லக்கணம் தனுஷ் லக்கணம். தனுஷ் லக்னாதிபதி வந்து பார்த்திங்கன்னா குரு 12ல் இருக்காங்க. அதாவது லக்னா டிகிரி விழுந்தது 22, குரு இருக்கிறது 4 டிகிரி. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 12ஆக நம்ம எடுத்துக்கணும். ஸோ அது நேர் 6ஆம் அதிபதி சுக்கிரன். இப்போ நடக்கிற தசா வந்து பார்த்திங்கன்னா சுக்கிர திசையில் செவ்வாய் புத்தியில் சுக்கிர அந்தரம் நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து இப்போ வந்து இவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படுது. ஸோ இதோடைய பீரியட் எவ்வளோ இருக்குன்னா 2038 வரைக்கும் இருக்குது இவங்களுக்கு. ஸோ அப்போ வந்து அது வரைக்குமே இவங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு மெடிக்கல் ரீதியான தொந்தரவுகள் கண்டிப்பாக இருக்கும். பயங்கரமான ஒரு சில எப்படி சொல்கிறது, மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி இன்சூரன்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி பாருங்கள். பட் உயிருக்கோ இல்லை பெரிய அளவில் இது போகிறதுக்கோ பாதிப்பு இல்லை. பட் செலவுகள் தொந்தரவுகள் இருந்துகிட்டே இருக்கும். அதுபோக இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் திசையோ புத்தி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புதன் குரு, இந்த திசை புத்தியில் கண்டிப்பாக உடல் தொந்தரவுகள் அதிகமாக உண்டு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட அந்தந்த டைம்லலாம் உங்களுக்கு பயங்கரமாக இதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுக்கிரன் செவ்வாய் பரிவர்த்தனை, செவ்வாய் வீட்டில் சுக்கிரன், சுக்கிரன் வீட்டில் செவ்வாய். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன ரெமெடி, எந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாங்கிறது எல்லாமே நம்ம வந்து நிறையா சொல்லியிருந்தோம். ஸோ எப்போவுமே நம்ம ஜாதகத்தை நம்ம எப்போ பார்க்கணுன்னா, ஒரு திசை புத்தி மாறுறப்போ, ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, இது மூணும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கணும். இது வந்து திசா புத்திங்கிறது நிரந்தரம், இந்த கோச்சாரங்கிறது வந்து தற்காலிகம். இது மூணையும் நம்ம எப்பவும் பார்க்கணும். குரு பயிற்சி பார்க்க வேண்டாமா சார்னா, அது நல்லதுக்கு நம்ம பார்க்குறோம், சரிங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை பார்க்காமையும் விடலாம். இது மூணு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் ஒரு மனிதனை வந்து வாழ்க்கையை வந்து புரட்டி போட போகுது. ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து போஸ்ட் போட்டுருக்கேன். நான் பார்க்குறது அனைத்துமே போட முடியல, பட் முடிஞ்ச அளவுக்கு நான் போட்டுட்ருக்கேன். எதுக்குன்னா நிறைய பேர்த்துக்கு இதுலேருந்து ஒரு மாற்றங்கள் ஆகும் அப்படிங்கிறத. ஒரு வாஸ்து பற்றி போட்டிருந்தேன், அதுக்கு 2-3 பேர் வந்து தனியாக மெசேஜ் எல்லாம் பண்ணியிருந்தீங்க. ஸோ நம்ம வந்து என்னென்னா, ஆல்ரெடி நீங்கள் கட்டியிருக்கீங்க, ஒரு இது பண்ணுறீங்கன்னா, ஒரு வாஸ்து உங்களுடைய வீட்டின் வரைபடத்தை அனுப்புனீங்கனாலே அதில் எப்படி இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடலாம். அதாவது என்னென்னா, ஃப்ரெஷ்ஷாக பார்க்காம ஒரு ஆல்ரெடி இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்குது சார் அப்படின்னா, நீங்கள் வாஸ்து கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு அதில் எப்படி இருக்குங்கிறது மட்டுமே நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை ஓவரால் பெரிய ப்ராப்ளம்னா அது நம்ம வீட்டுக்கு தான் வரணும். ஏன்னா நிறைய பேர் வந்து, சார் இந்த இடத்துல வாயில் சொன்னீங்க, இப்படி வந்து இந்த இடத்துல வந்து படிக்கட்டு வச்சுருக்கேன், பாத்ரூம் இங்கே இருக்குது, அது வாயில் சொல்லி நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ண முடியாது. ஒன்றா வரைபடத்தை அனுப்பணும், இல்லைன்னா நாங்கள் அங்கே டைரெக்டாக வந்து தான் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் எப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஸோ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.